அன்பான இதயங்களுக்கு என் இனிய வணக்கங்க. இன்னைக்கு நாம ஆலம் வேலம் பல்லுக்குருதி வேலங்குச்சும் வேப்பங்குச்சும் என்ன நன்மைகள்னு பார்க்க போறோம். இதுதாங்க வேலங்குச்சி, வேல மரம். நம்ம ஏரிகளில் இந்த மாதிரி நிறைய இருக்கும். நாம் அதை பல்லுக்குச்சி வெட்டிக்கிட்டு வரலாம். வேலங்குச்சியில் பல்லு விளக்கினால் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அந்த காலங்களில் வேப்பங்குச்சும் வேலங்குச்சியும் தான் பல்லு விளக்குவாங்க. அப்படி விளக்கினதுனால் 100 வயசு வரைக்கும் பல்லுகள் ஆரோக்கியமாக இருந்தது. விரும்பினதை சாப்பிட்டாங்க. இப்பெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கே எனக்கு பல்லு வலி அப்படிங்கிறாங்க. பாருங்க, இந்த மாதிரி வேலங்குச்சி நாம் தயாரித்து கொடுத்தோம்னா குழந்தைங்க பல்லு அதில் விளக்குனாங்கன்னா பல்லுகள் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த காலங்களில் நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி பல்லு விளக்குனதுனால பல்லுகள் ஆரோக்கியமாக இருந்தது. அந்த காலத்தில் பேஸ்ட் ப்ரஷ்ஷு கிடையாதுங்க. இந்த வேலங்குச்சியில் முள் இருக்கும். பொறுமையாக அதை நாம் சீவி எடுக்கணுங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான மரம் வேல மரம். வேலம்பால், அந்த காயில் வேலம்பால் நாம் தயாரித்து சிறு துண்டு இரும்பு சேர்த்து நாம் வெயிலில் காய வைத்து எடுத்தால் குழந்தைங்களுக்கு மை பொட்டு தயாரிக்கலாம். அவ்வளோ ஒரு அற்புதமான மை பொட்டு. அது ரொம்ப ஒரு சம்பிரதாயமான அது பொட்டுங்க. குழந்தைங்களுக்கு அதை நாம் வச்சோம்னா காற்று கருப்பாண்டாதுன்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நன்மை பெற்றது இந்த வேல மரம். மிக அற்புதமான இந்த கருவேல மரத்தின் நன்மைகளை நாம் அறிவோம். பாருங்க, அடுத்தது நம்ம வேப்பங்குச்சி. இந்த வேப்பங்குச்சிலையும் நாம் பல்லு விளக்குனா ரொம்ப பல்லு உறுதியாக இருக்கும். கசப்பு தன்மை இருக்கிறதுனால பல்லுகள் பூச்சிகள் இருக்காது, பல்லு சொத்தையாகாது. அவ்வளோ நன்மைகள் இருக்குதுங்க இந்த வேப்பங்குச்சியில். வேப்பம் பழம் பாருங்க, அற்புதமான பழம். நாம் இந்த பழங்களை பறித்து சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. வயிற்றில் பூச்சி இருக்காது. நம்ம குழந்தைங்களுக்கும் இதை கொடுக்கலாங்க. ரொம்ப ஆரோக்கியமான பழம் வேப்பம் பழம். இயற்கையான பழம், எந்த ஒரு கெமிக்கல் எதுவும் கிடையாது. ரொம்ப இயற்கை மூலிகை வாய்ந்த மரம்னா அது வேப்பம் பழம்தான். இந்த வேப்ப மரம் நமக்கு ஒரு இயற்கை தந்த மரம். கிராமத்துலேயும் சிட்டிலையும் நிறைய மரங்கள் இருக்குது. பல வருஷம் ஒரு முறை தான் நமக்கு கிடைக்கும். பாருங்க எவ்வளோ அழகான பழம். நாம் சாப்பிட்டு வந்தால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பார்த்து பயனடை.